சட்டப்பேரவை தேர்தலையொட்டி மக்களிடம் பல்வேறு கேள்விகளை கேட்டு கருத்துக்களை பெற்று வருகிறது புதிய தலைமுறை. தமிழகத்தை 4 மண்டலங்களாக பிரித்து இந்த கருத்தாய்வு நடத்தப்படுகிறது. இதில் முன்வைக்கப்பட்ட கேள்விகளுக்கு மக்கள் தெரிவித்த கருத்துக்களின் விவரங்களை இப்பொழுது பார்க்கலாம். அரசியல் தலைவர்கள் தங்கள் வலைத்தள செயல்பாடுகள் மூலமாக ஆதரவை பெற முடியுமா என்ற கேள்விக்கு கிடைத்த பதில்களை சதவிகித அடிப்படையில் பார்க்கலாம். முதலில் மண்டல வாரியாக தெற்கு மண்டலத்தில் ஆம் என்போர் 58.12%, இல்லை என்போர் 28.87%. மேற்கு மண்டலத்தில் ஆம் என்போர் 50.94%, இல்லை என்போர் 24.41%. மத்திய மண்டலத்தில் ஆம் என்போர் 55.17%, இல்லை என்போர் 35.34%. வடக்கு மண்டலம் ஆம் 59.26%, இல்லை 32.41%. அடுத்து வயது வாரியாக கிடைத்த முடிவுகள். 18 to 25 வயது வரை உள்ள இளைஞர்களின் கருத்துகளில் ஆம் என்போர் 58.11%, இல்லை என்போர் 27.47%. 26 வயதிலிருந்து 35 வயது வரை உடையோர் ஆம் என்போர் 53.34%, இல்லை என்போர் 37.79%. 36 வயதிலிருந்து 50 வயது வரை உள்ளோர் ஆம் என்போர் 65.57%, இல்லை என்போர் 27.86%. 51 வயதிற்கு மேற்பட்டோரில் ஆம் என்போர் 53.5%, இல்லை என்போர் 38.22% பேர். அடுத்து பாலின வாரியாக கிடைத்த முடிவுகளில் ஆண்களின் கருத்துக்களை முதலில் பார்க்கலாம். ஆம் என்போர் 61.17%, இல்லை என்போர் 30.19%. பெண்களில் ஆம் என்போர் 50.42%, இல்லை என்போர் 33.33%. மொத்த முடிவுகள். அரசியல் தலைவர்கள் தங்கள் வலைத்தள செயல்பாடுகள் மூலம் ஆதரவை பெற முடியும் என்போர் 55.95% பேர், பெற முடியாது என்போர் 29.67% பேர், இதர கருத்துடையோர் 2.16%, கருத்து இல்லை என்போர் 12.22% பேர். சட்டமன்ற உறுப்பினர்கள் சமூக வலைத்தளங்கள் மூலம் மக்களுடன் இணைந்திருக்க வேண்டுமா என்ற கேள்விக்கு மக்கள் அளித்த பதில்களை இன்று இரவு 8 மணிக்கு மக்கள் மனதில் 2016 தேர்தல் கருத்தாய்வில் பார்க்கலாம்.